Hi friends, நான் Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 575 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சொந்தங்கள் நம்ம கூடவே வருவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம கூட வந்தா பரவாயில்ல, ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க நம்ம கூட வந்தா அப்போ நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தர்மபுரியிலிருந்து நரேன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், அந்த நிகழ்வோடைய துவக்கம் ஒரு மாதிரியா இருந்தாலும் அந்த நிகழ்வோடைய கண்டினியூவேஷன் அவருடைய தங்கைக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் 20 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது தோணுச்சு. சரி, கதையோடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. நரேன் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியை சேர்ந்தவர் தான். இந்த நிகழ்வு நடக்கும்போது அவருக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும் அப்படின்றாரு. அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பம். தர்மபுரியில் வந்து அவங்க அப்பா, அம்மா, நரேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கை ஷீதல் 4 பேரும் தான் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன அழகிய கிராமம். ஸோ தர்மபுரியிலிருந்து எவ்ரி இயர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கசின் பிரதர்ஸ் சிஸ்டர் கூடலாம் போயிட்டு இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கோலாகலமாக அவங்க வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அப்படி தான் ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பேக்கு அந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க அந்த கிராமம் சொன்னேன் இல்லையா, அந்த கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. இவருக்குமே வந்து அங்கே போகிறது ரொம்ப பிடிக்கும். நரேனுக்கும் அவங்க தங்கச்சி ஷீத்தலுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக கசின் பிரதர், கசின் சிஸ்டர், பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைங்க வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பு, அந்த 5 வயசு 4 வயசு இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்றதை மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே இந்த ஊர் சைடில் பயங்கர கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி தான் இந்த வருஷமும் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஒரு 4 நாள் ஃபெஸ்டிவல் இல்லையா. ஒரு 3 நாட்கள் வந்து பயங்கர கோலாகலம், செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4வது நாள் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் எல்லாருமே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த காணும் பொங்கல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்றதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கிராமத்தில் இவங்களுடைய வீடு வந்து அந்த மெயின் ரோடு, அந்த ஹைவே எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து வீடு இருக்குங்க. ஸோ பசங்கள்லாம் இந்த கண்ணாம்பூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நரேனும் ஷீத்தலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருந்தவங்க யார் அப்படின்னா, கிஷோர் அப்படின்ற பையனும் அவனுடைய தங்கச்சியும். ஸோ இந்த கிஷோர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நரேனுடைய சித்தப்பா பையன். ஸோ தம்பி அப்படின்னு வச்சுக்கலாமே. 2 பேருக்கும் ஒரே வயசு தான், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த கிஷோரும் அவங்களுடைய தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மற்ற பசங்களாம் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. நரேன் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக போய் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காருங்க. எல்லாரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த கிஷோரும் அவங்களுடைய தங்கச்சியை மட்டும் காணும். என்னடா இது காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன்வைல் இவங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் இருப்பாங்களே, அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே வந்து வராங்க. பசங்களா என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட வரும்போது எல்லா பசங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க இதை பார்த்த உடனே பயந்துட்டு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கிஷோரும் அவங்க தங்கச்சியும் காணோம், நாங்கள் தேடுறோம், எங்கே போனாங்கன்னு தெரியல
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி போன குடும்பம் என்னன்னா, ஐயோ பசங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறாங்க எங்கே தேடியும் அவங்கள கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் தேடுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாத்தோப்பு வந்து இருக்குங்க. அந்த மாந்தோப்பு வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர்றாரு சாயந்தரமாக குடுன்னு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, இவங்க எல்லாருமே துபுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த மாந்தோப்புக்கு கீழே, அதாவது பசங்க வந்து ஓடி இருக்காங்க, ஓடினதில் தடிக்கி விட்டு கீழே விழுந்திருக்காங்க. யார்? கிஷோரும் அவங்க தங்கச்சி 2 பேரும் தடிக்கி விட்டு கீழே விழுந்திருக்காங்க. தடிக்கி விட்டு கீழே விழுந்ததில் பின்னோக்கி விழுந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த தலைப்பகுதி இல்லையா, தலைப்பகுதி வந்து ஒரு கல்லில் போய் அடித்து 2 குழந்தைங்களும் வந்து அநியாயமாக இறந்து போயிடுச்சுங்க. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பமே ஷேட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க சித்தப்பாவுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க. பட் ஆனால் இந்த 2 பசங்க மேலே உயிர் அவங்களுக்கு, ஏன்னா 2 பேரும் வந்து ட்வின்ஸாக வந்து பிறந்திருக்காங்க. ரொம்ப பாசத்தோட வந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கு மேலேயும் பாசம் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைங்க மேலே கொஞ்சம் அதிகமாக பாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கிஷோரும் அவங்களுடைய தங்கச்சி இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரையுமே வந்து என்டையர் குடும்பத்துக்கே வந்து பிடிக்கும். இன்ஃபேக்ட் நரேன் அவங்க தங்கச்சி ஷீத்தலுக்குமே ரொம்ப க்ளோஸ். ஸோ இதனால் குடும்பமே பயங்கர ஷேட்டர் ஆகிடுச்சுங்க. ஸோ அவங்க வந்து மற்ற விஷயத்தையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற கோணத்திலையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, குழந்தைங்க தடுக்கி விழுந்ததில் தான் கல் வந்து தலையில் அடிபட்டு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு துக்ககரமான ஒரு நியூஸ் இவங்களுக்கு வந்து தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அதுக்கப்புறம் எங்கே செலிப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டேஜில் வந்து போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து திரும்பி தர்மபுரிக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கப்புறம் நரேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. ஏன்னா கிஷோரை ரொம்ப பிடிக்கும் நரேனுக்கு. ஸோ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கும் போகாமல் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கே போகலைங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பேசியிருக்காங்க, எப்பா தம்பி இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிப்பா ஸ்கூலுக்கு போகப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காருங்க. ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிடுறாரு. ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆன உடனே இவருக்கு வந்து ஒரு பிம்பம் வந்து தெரியுதுங்க. அதாவது தூரத்தில் ஒரு பையன் வந்து ஸ்கூல் பேக்கை மாட்டி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் பார்க்கறதுக்கு அப்படியே கிஷோர் மாதிரியே இருக்கான். இவர் வந்து அப்படியே உத்து பார்க்குறாரு, என்ன இது கிஷோர் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் இவருக்கு தெரியல. என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கிளாஸில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் அப்படியே நின்று இவரையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. யார் என்னையே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் கண் கூட பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம். அந்த வயசில் 5-6 வயசில் வந்து பயம் தெரியாது இல்லையா, சந்தோஷம் தான் தெரியும். ஐயோ என் ஃப்ரெண்டு வந்துட்டான் அப்படின்ற சந்தோஷத்தில் குடுகுடு நினைச்சு வெளியே ஓடுறாரு. மிஸ் வந்துட்டு டே எங்கடா போகிறேன் மிஸ், அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும் மிஸ் அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடுறாரு. வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல கிஷோரை காணோம். என்னடா இது கிஷோர் மாதிரி தான் இருந்தாப்புல, கிஷோர் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும், ஆனால் புரியலையே, என் கண்ணுக்கு தெரியுது ஆனால் என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறானே அப்படின்ற ஒரு கவலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பேச கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகிட்டு வர்றாரு. சரி பிடி பீரியடும் வருது, போய் விளையாடுறதுக்காக போகிறாங்க. ஸோ விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே சின்னதாக ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க, ஒரு சின்ன பார்க் மாதிரி. ஸோ அந்த பார்க்கில் வந்து பசங்க எல்லாமே வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. விளையாடிக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் இந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் மேலே ஒரு பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் இவருக்கு தெரியுது. அப்படியே கொஞ்சம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தா அந்த இடத்துல கிஷோர் மாதிரியே தான் இருக்கான் அந்த பையன். ஆனால் அந்த இடத்துக்கு போனால் அந்த பையன் வந்து இல்லை. இவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி இதை வந்து யார்கிட்ட சொல்கிறது. ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, சரி நம்ம இதை பற்றி சொல்லணும்னா யாராவது வந்து திட்டுவாங்களா, இல்லை இந்த பையன் கிஷோர் மாதிரி இருக்கிறானா, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா, எதுவுமே புரியலைங்க இவருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கி ஸ்கூலுமே முடியுது. இவர் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. சரி வேணாம், எதுக்கு, ஒருவேளை நம்மளே ஏதோ இமேஜின் பண்ணியிருப்போம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுறாருங்க. இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட 10 நாள் தொடர்ந்து இவருக்கு வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்க.
இருக்குங்க. என்னடா இது 10 நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவருக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க வந்து ஆட்டோவில் தான் வந்து வீட்டுக்கு போவாராம். அதாவது இந்த ஸ்கூலில் ஆட்டோலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல்லேருந்து நிறைய ஆட்டோஸ் வந்து ஒரு ஏரியாவுக்கும் பசங்களை போய் ட்ராப் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோ வந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்க ஆட்டோ போய்கிட்டே இருக்குது, இன்னொரு ஆட்டோ வந்து அப்படியே கிராஸ் ஆகிட்டு போதுங்க ஃபாஸ்ட்டாக இவங்களை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இவர் வந்து ஆட்டோ முன்னாடி வந்து இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அதாவது முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஆட்டோவுடைய பேக் சீட்டில் வந்து எக்ஸாக்டாக கிஷோர் தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. கிஷோரை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஹாப்பினஸ், அதே சமயத்தில் செம்ம பயம். என்னடா இது கிஷோர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறார். அம்மா இந்த மாதிரி 10 நாளாக நான் வந்து கிஷோரை பார்த்துக்கிட்டே இருக்கேம்மா, இங்கே தான்மா இருக்கான், அவன் என்னம்மா செத்து போயிட்டான் அப்படி இப்படின்றீங்க, என் ஸ்கூலுக்கு வராமா, இன்றைக்கி ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தேன், ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற ஆட்டோவில் அவன் உட்காந்து போய்கிட்டு இருந்தாம்மா, என்னை பார்த்து ஹாய் எல்லாம் கை காட்டினாமா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் சொல்லும் போதே எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குது. சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பயந்துட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு 5-6 வயசு குழந்தை வந்து இந்த மாதிரி நான் வந்து இறந்து போன ஒரு நண்பனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து போயிட்டு சாமி என்ன சாமி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் உண்மையாக சொல்கிறேம்மா, நான் பொய்யெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு வந்து இவர் வந்து அடித்து சொல்கிறாரு நரேன்னு. சரி சாமி நீ அதெல்லாம் பார்த்து மனசை குழப்பிக்காத, நீ போயிட்டு விளையாடு, உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளையாட விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வராருங்க. ஹஸ்பண்ட் வந்த உடனே இவங்க போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையன் வந்து சொல்கிறான், இந்த கிஷோரை பார்த்தேன்னு வேறு சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கும் செம்ம பயம். ஐயோ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நரேனை கூப்பிட்றாரு. நரேனை கூப்பிட்டு டேய் தம்பி என்னடா ஆச்சு, யாரடா பார்த்த அப்படின்னுக்கப்புறம் பொய் சொல்லாதடா அப்படின்னா, இல்லைப்பா நான் நிஜமாகவே கடந்த 10 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, கிஷோர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஆட்டோவில் போகிறான்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அவன் ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணானா, ஏதாவது பண்ணான், இல்லைப்பா என்னை பார்த்து சிரிக்கிறான், கை காட்டுறான், இதெல்லாம் பண்ணுறான்ப்பா, ஆனால் நான் பேசுகிறதுக்காக அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல அவன் இல்லைப்பா, எங்கே போகிறானே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இன்னமும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இவங்களுக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆன்மாவை தன்னுடைய பையன் வந்து பார்க்குறான், அந்த ஆன்மா கிட்ட போயிட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு பெற்றோர்கள்னால அந்த ஒரு ஷாக்கை வந்து தாங்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பயந்து போயிட்டு உடனடியாக அவருடைய தம்பிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊருக்கு வரணும்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னதுக்கப்புறம் எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஊருக்கு கிளம்பி போயிட்டு தம்பி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி சொல்கிறதுனே தெரிலடா, எனக்கு ரொம்ப மனசு கலக்கமாக இருக்குது, சொல்லலாமா வேணாமா தயங்கி வந்து பேசுகிறாரு. அவங்க தம்பியும் அதில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நரேன் இருக்கான் இல்லையா, ஒரு 10-15 நாளாக கிஷோரை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிற மேட்ரை அவங்க ஷாக்கே இல்லாமல் அப்படியா சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே நரேனுடைய அப்பாவுக்கு என்னடா எவ்வளோ பெரிய மேட்ரு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே வந்து ஒரு மாதிரி பயமே இல்லாமல் ஷாக்கே இல்லாமல் சைலண்ட்டாக கேட்குறியடா அப்படின்னுக்கப்புறம், இல்லை நரேனுக்கு எப்படி வந்து கிஷோர் தெரியிறானோ அதே மாதிரி எங்களுக்கும் கிஷோர் வந்து தெரியிறான், அங்கங்கே நிற்கிறான், இப்போ கூட நீ பேசிக்கிட்டு இருக்க உன் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான் கிஷோர், என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுது. டேய் தம்பி என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை குழந்தை வந்து இறந்து போயிட்டான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய ஒய்ஃபும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது பையனை அங்கங்கே பார்க்கும்போது அவன் ஓடி ஆடி விளையாடுறான், சந்தோஷமாக இருக்கிறான், என் கண்ணு முன்னாடி தெரியிறான் அப்படின்றதே எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குண்ணா, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு. ஏதோ பூஜை பண்ணியாடா அவனுக்கு அப்படின்னா, இல்லை நான் பூஜைலாம் பண்ணலண்ணா, ஏன்னா ஏதாவது பூஜை பண்ணால் திடீர்னு அந்த பையன் மறைஞ்சிட்டானா எங்களுக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாயிடும்ண்ணா, அதனால் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இவருடைய தம்பிக்கிட்டே எப்படி இந்த மேட்டரை வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசுவார். இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி அந்த சின்ன குழந்தையோட ஆன்மா வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த பையனுக்கு ஏதாவது இந்த பூஜை கீஜெல்லாம் பண்ணி அந்த ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணணும், இல்லைனா இப்படி தான் அந்த ஆன்மா வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து ஃபேமிலியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிஷோருடைய அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணலாம், அந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு உண்டான வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க, பூஜையும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிஷோருடைய ஆன்மா வந்து யாருக்குமே தெரியல, இன்ஃபேக்ட் நரேனுக்குமே தெரியலங்க. இப்போ கதையில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கிஷோர் மட்டும் இறந்து போகலை,
கிஷோர் கூட அவங்க தங்கச்சியும் இறந்து போயிடுந்தது. கரெக்டுங்களா? கிஷோருடைய ஆன்மா தான் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க தங்கச்சியோடைய ஆன்மா யாருடைய கண்ணுக்கும் தெரியல. கிஷோருக்கு தான் பூஜை பண்ணியிருக்காங்க, அவங்க தங்கச்சிக்கு வந்து பூஜை பண்ணலை. அப்போது அவங்க தங்கச்சியுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அப்படியே டவுன் த லைன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுதுங்க. 20 வருஷத்தில் இந்த நரேனுடைய தங்கச்சி ஷீதல் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹையர் டிகிரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹையர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பார்ட் டைம் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கே வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து வராங்க. வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க. வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிட்டு அந்த வீட்டிலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரிஷப் அப்படின்ற ஒரு பையனோட பழக்கமாகுதுங்க. அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் இவங்க என்ன ஷீதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே லஞ்சுக்கு வேணால் எங்கள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஷீதலுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ரிஷப் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்க. அவர்னால அந்த வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல. ஒரு விதமான ஒரு சஃபகேட்டிங் ஃபீலிங், மூச்சு வந்து அடைக்க ஆரம்பிக்குது. அவர்னால சரியாக மூச்சு விட முடியல. இன்ஃபேக்ட் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடை வந்து டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே அந்த கருவாடு கருகி போனால் ஒரு நாத்தம் அடிக்கும் இல்லையா, அந்த நாத்தம் வந்து அடிக்குதுங்க. ஒரு மாதிரி அந்த நாத்தத்தில் இருக்கவே முடியல. அவர் வந்து கேட்குறாரு, ஷீதல் என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க, ஏதாவது கிச்சனில் ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா நான் எதுவுமே பண்ணலடா, ஸ்டவ்வே ஆஃபில் தான் இருக்குது, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. எடுத்துன்னு வந்து பார்த்தா பியூர் வெஜிடேரியன் தான் அவங்க குக் பண்ணியிருக்காங்க. ஷீதல் என்ன இது ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா ஸ்மெல்லாக இருக்குது, எனக்கு எதுவுமே ஸ்மெல்லாம் ஒன்றுமே வரலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு பயங்கர அன்ஈசினஸ், என்னடா இது இவ்வளோ நாத்தடிக்குது, இவங்களுக்கு நாத்தடிக்கலைன்றாங்க. இல்லை ஷீதல் இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஷீதலுக்கு லைட்டாக டவுட்டை கொடுக்குது. என்னடா இவன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான், இப்போ வந்து சாப்பிடாம கூட போகிறானடா, இவனுக்காக தான் நான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருத்தம். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ஆஃபீஸில் வந்து பேசுகிறாங்க. ஆஃபீஸில் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவரை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. டே அன்றைக்கி தான் நீ சாப்பிடாம போயிட்ட, இன்னொரு நாள் கண்டிப்பாவா, அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வராங்கடா, நீயும் வந்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வரவே மாட்டேங்கிறாரு. ஏன்டா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, அப்பா அம்மா வந்திருக்காங்கடா, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நான் வர க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், உன்னை பார்க்கணுன்றாங்க, நீ ஏன் வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஷீதல் கேட்குறாங்க. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இன்ஃபேக்ட் ரிஷபோடைய சைட்லேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நிறையா வாட்டி ஷீதலுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனால் வீட்டுக்குள்ளே ஷீதல் மட்டும் தானே தனியாக இருக்கிறாங்க, அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்கல்ல. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீதல் யாருக்கிட்டேயோ உரையாடிக்கிட்டு இருக்க மாதிரி, சிரித்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாமே இவருக்கு வந்து கேட்டிருக்கு. இவருக்கு ஒரு டவுட்டு, ஷீதல் கூட வேறு யாரோ இருக்காங்களோ, ஏதோ சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. சரி வேறு யாராவது அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்திருப்பாங்க போல இருக்குது, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் அவர் வந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போய்ட்றாரு. ஷீதலுக்கும் அந்த மேட்டரை வந்து சொல்லலை. ஸோ ஷீதல் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்கும்போது இவர் வந்து சொல்கிறார், இல்லை நான் நிறையா வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ வந்து ஏதோ ஒரு சின்ன குழந்தை கூட விளையாடுற மாதிரியே வந்து விளையாடிக்கிட்டு இருப்ப, சிரித்து அந்த குழந்தைய கொஞ்சிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்ப, இது எல்லாமே வந்து நான் வெளியே இருந்து கேட்பேன், சவுண்டு கேட்கும் எனக்கு. சரி நீ நல்லா உன்னோட ரிலேஷன்ஸு குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலிங் பெல் கூட அடிக்காமல் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு வந்து ரிஷப் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ஷீதலுடைய முகமே மாறுது, ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க. என்னம்மா ஏன் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஆனால் ஒரு குழந்தை கூட நான் விளையாடுறது சிரித்து பேசுகிறது எல்லாமே உண்மை தான், நீ கேட்ட சவுண்டு என்னுடையது தான், ஆனால் நான் விளையாடுறது வந்து ஒரு குழந்தை கூட கிடையாது, ஒரு குழந்தையுடைய ஆன்மா கூட அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ரிஷபுக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா நீ சொல்கிற, குழந்தையோட ஆன்மா கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நான் ஒரு குழந்தையோட ஆன்மா கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், இன்ஃபேக்ட் இந்த குழந்தை யாருன்னெல்லாம் எனக்கு தெரியல, இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது என்னுடைய கண்களுக்கு 2 ஆன்மாக்கள் தென்பட்டது, ஒன்று இந்த குழந்தையோடைய ஆன்மா, இன்னொன்று அந்த குழந்தை கூடிய ஒரு வயசான ஒரு ஆன்மா, 2 ஆன்மாவும்
ஆன்மாவும் அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அந்த ஆன்மா வந்து என் கூட வந்து ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிச்சது. எனக்கு பயமாக தெரியல, ஏன்னா அந்த குழந்தை ஆன்மா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பயந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து என்கிட்ட விளையாட ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த லோன்லினஸை போக்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பித்தேன், அது கூட வந்து பேச ஆரம்பித்தேன். ஆனால் இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த ஆன்மா வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் போக போக எனக்கே கொஞ்சம் லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆன்மா கூட நம்ம விளையாடுறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால அந்த வீட்டை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தையுடைய ஆன்மா கூட ஒரு தாத்தா ஆன்மா இருந்தது இல்லையா, அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ விளையாடலாம், எது வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மட்டும் நினச்ச அப்படின்னா நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சது. ஸோ அதனால எனக்கு பயந்து போயிட்டு அந்த பயத்தையும் வெளியே காட்டிக்காமல், ஏன்னா பயத்தை வெளியே காட்டினா கண்டிப்பாக ஆன்மாக்கள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பயத்தை வெளியே காட்டாமல் அப்படியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா அம்மா கூட 2-3 நாள் என் கூட இருக்கிறதுக்கு வந்தாங்க. நான் உன்னை வந்து கூப்பிட்டுருந்தேன் இல்லையா, எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் வீட்டில் சாப்பிடவே இல்லை. அவங்களுக்குமே வந்து நீ சொன்னல வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி நாற்று அடிக்குது அப்படின்னுலாம் சொன்ன இல்லையா, அதே மாதிரி அவங்க வந்து அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட ஆன்மா திரும்பியும் என் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஆன்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த வீட்டில் உன்னை தவிர வேறு யார் வந்தாலும் அவங்களால இருக்கவும் முடியாது, அவங்கள இருக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து என்னை மிரட்டிச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதை பற்றி யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நீ தான் கரெக்டான பர்சன், நீ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீதல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் கேட்குறாரு, அந்த குழந்தைய நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா, ஏதாவது பழகிருக்கியா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை, நான் இது வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று, நீ வந்து அந்த வீட்டிலேருந்து நம்ம டூருக்கெல்லாம் வந்தோம் இல்லையா, ஒரு 4-5 நாள் டூருக்கெல்லாம் இருந்தல்ல, ஸோ டூருக்கு வரும்போது நீ ஏதாவது அந்த ஆன்மாவை பார்த்தியா, உன்னை சுற்றி கித்தி இருந்ததானா கேட்குறாரு. இல்லை, அந்த ஆன்மாவை நான் எங்கேயுமே பார்க்கல. அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன், டூரில் இருந்தேன். டூரில் இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் வந்து எனக்கு கண்ணுக்கே தெரியல. ஆனால் திரும்பியும் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஆன்மாக்கள்லாம் பயங்கர கோபமாக இருந்துச்சு. அந்த குழந்தையோட ஆன்மாவும் என்கிட்ட பேசலை. இன்ஃபேக்ட் அந்த தாத்தாவோட ஆன்மா வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்துச்சு. நீ ஏன் 4 நாள் வீட்டில் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அவர் வந்து சொல்கிறாரு, சரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், திரும்பியும் ஒரு 4 நாள் நீ வெளியே இரு, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேருந்து பேக்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இவங்களுடைய ஊருக்கு போகிறாங்க, தருமபுரிக்கு போகிறாங்க. ஒரு 4 நாள் வந்து தருமபுரியில் இருந்திருக்காங்க. 4 நாள் கழித்து திரும்பியும் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனால் திரும்பியும் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் நான் போனேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆண்மக்கள் வந்து மன்னிச்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும்னு நினைக்கவே கூடாது, நினச்சேன்னா உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் மிரட்டுதுங்க. இந்த ஒரு மேட்டரை வந்து ரிஷப் கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஸோ அந்த ஆன்மாக்கள் அந்த வீட்டுடைய செவுத்தை விட்டு வெளியே உனக்கு தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ஆன்மாக்களுடைய பவர் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான். அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வந்துட்ட அப்படின்னா உன்னை அதனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீ அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு நீ வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னுடைய பொருளெல்லாம் இருக்கே, சாமான்லாம் இருக்கே, எவ்வளோ சாமான் வச்சுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் தான் சாமான் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த சாமான் எதுவுமே எடுக்க வேணாம், அப்ஸ்காண்ட் ஆகிடு, ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட அட்வான்ஸ் கூட வாங்காத, நீ கிளம்பி வந்துடு, நீ வேறு ஏதாவது ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஆன்மாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய டவுட் என்னென்னா, கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி கிஷோரும் அவங்களுடைய தங்கச்சியும் வந்து இறந்து போனாங்க. கிஷோருடைய ஆன்மா வந்து எல்லாருடைய கண்களுக்கும் வந்து தெரிஞ்சுது. அதாவது அவங்க அண்ணன் நரேனுடைய கண்களுக்கு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுடைய கண்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்க தங்கச்சியுடைய ஆன்மா யாருடைய கண்களுக்கும் தெரியல. இவங்களுக்கும் அந்த பொண்ணுடைய ஃபேஸ் வந்து ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் இவங்களுக்கும் 5 வயசோ 4 வயசோ தான். ஸோ ஞாபகம் இல்லை. ஸோ இவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த தங்கச்சியுடைய ஆன்மா தான் இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இவங்களுக்கு அந்த ஆன்மாவுடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல, ஆனால் அது ஒரு சின்ன குழந்தைன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுடைய டவுட் என்னென்னா, நான் பார்த்தது உண்மையிலேயே அந்த தங்கச்சியோடைய ஆன்மாவா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்மாவா? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான விடை என்னன்றது எனக்கு தெரியல. இதே ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டையும் கேட்குறேன்.
ஷீத்தல் பார்த்தது அந்த கிஷோருடைய தங்கச்சியுடைய ஆன்மாவா இல்லை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஆன்மாவா? நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய பொண்ணான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.